இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிக்னாமெட்ரி 6.1ல் 10th சம் பார்க்க போகிறோம். A boy standing at a point O find his kite flying at a point P with distance OP equal to 25. ஓங்கிற பாயிண்டில் ஒரு பாய் நின்றுட்டு இருக்கான். கைட் ஒரு பட்டத்தை விடுறான். அது பிங்கிற பாயிண்டில் போயிட்டு நிற்கிது. அந்த ஓபி அதனுடைய டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தா 25 மீட்டர் இருக்குது. நெக்ஸ்ட்டு, இட் இஸ் அட் எ ஹைட் ஆஃப் 5 மீட்டர் ஃப்ரம் த கிரவுண்டு. கிரவுண்டில் இருந்து பார்க்கும்போது அது 5 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. இந்த பாய் வந்து கிராஸாக போகும் இல்லையா பட்டம், அது வந்து 25 மீட்டர் ஹைட்டில் பறக்குது. ஓபி இது வந்து 25, கிரவுண்டில் இருந்து பார்த்தா 5 மீட்டர் ஹைட்டில் இருக்குது. நெக்ஸ்ட்டு, வென் த த்ரெட் இஸ் எக்ஸ்டெண்ட் பை 10 மீட்டர் ஃப்ரம் பி. இந்த பிங்கிற பாயிண்ட்லேருந்து த்ரெட் இன்னும் கொஞ்சம் விடும்போது 10 மீட்டர் போகுது. It reaches at a point Q. What will be the height Qn of the kite from the ground? n இந்த கிரவுண்டில் இருந்து Qங்கிற பாயிண்ட்டு எவ்வளோ ஹைட்டில் இருக்கும், இதுதான் நம்மளுடைய கொஷின். ஃபஸ்ட்டு பாருங்கள், இது மட்டும் ஒரு ரைட் ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ணுதுங்களா? OMP. இது ஒரு ரைட் ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ணுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ONQ இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ணுது. இப்போ இங்கே ஓங்கிற பாயிண்டில் தான் தீட்டா இருக்குது. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு இது லாங்கஸ்ட் சைடு தான் ஹைபாட்டினியூஸ் சைடு. தீட்டா இங்கே இருக்கிறதுனால இது தான் ஆப்போசிட் சைடு, இது அட்ஜசன்ட் சைடு இல்லையா? நம்மளுக்கு சைன் காஸ் டேன் இது ரேஷியோஸில் எதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட் சைடு பை ஹைபாட்டினியூஸ் சைடு வரும்? சைன் தீட்டாவுக்கு தான் வரும் இல்லையா? அப்போது இது ரெண்டு ட்ரையாங்கிளாக இருக்குது. ரெண்டு ட்ரையாங்கிள்லேயும் தீட்டாவுக்கு ஆப்போசிட் சைட் பை ஹைபாட்டினியூஸு சைன் தீட்டாவுக்கு வரும். அப்போ அந்த சைன் தீட்டா ரேஷியோ வச்சு இது ரெண்டுத்தையுமே நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். எப்படி சால்வ் பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. இன் ட்ரையாங்கிள் OMP இந்த ட்ரையாங்கிளில் பார்க்க சைன் தீட்டா எடுத்துக்கலாம். ஏன்னா சைன் தீட்டாவுக்கு தான் என்ன வரும்னா ஆப்போசிட் டிவைடட் பை ஹைபாட்டினியூஸ் சைடு. தீட்டா இங்கே இருக்குன்னா இதுதான் ஆப்போசிட் சைடு, இதுதான் ஹைபாட்டினியூஸ் சைடு, இது அட்ஜசன்ட் சைடு நம்மளுக்கு தெரியாது. அதனால் நம்மளுக்கு இந்த தெரிஞ்ச ரெண்டு ரேஷியோவை வச்சு இந்த ரெண்டு வேல்யூஸை வச்சு அந்த ரேஷியோ சால்வ் பண்ணிடலாம். ஆப்போசிட் சைடு 5, ஹைபாட்டினியூஸ் சைடு 25. நெக்ஸ்ட்டு இதை ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கலாம். இன் ட்ரையாங்கிள் ONQ இதில் அதே சேம் சைன் தீட்டாவே எடுத்துக்கலாம். அதே ஆப்போசிட் சைடு தீட்டா அங்கே இருக்குன்னா இது ஆப்போசிட் சைடு என்ன ஹைட் ஹெச் டிவைடட் பை இது 25 ப்ளஸ் 10 வந்து 35. இதை ஈக்குவேஷன் 2. ஈக்குவேஷன் 1 ஈக்குவல் டு 2. லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரெண்டுமே சைன் தீட்டான்னு இருக்கு இல்லையா? அப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல்னா ரைட் ஹேண்ட் சைடு ஆல்சோ ஈக்குவல். அப்போது 5 டிவைடட் பை 25 ஈக்குவல் டு ஹெச் டிவைடட் பை 35. 1 5s are 5, 5 5s are 25. இங்கே 1 டிவைடட் பை 5 மட்டும் இருக்குது இல்லையா? 1/5 ஈக்குவல் டு ஹெச் டிவைடட் பை 35 இருக்குது. இது ஸ்ட்ரெயிட்டாக கேன்சல் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம், இல்லைனா இது டிவைடில் இருக்குது ஈக்குவல் என்னாண்ட வரும்போது மல்டிப்ளை ஆகும். அப்போ 35 டிவைடட் பை 5 ஈக்குவல் டு ஹெச். 1 5 is 5, 7 5s are 35. தட் இஸ் ஹெச் ஈக்குவல் டு 7 மீட்டர். கிரவுண்டில் இருந்து NQ வேல்யூ 7 மீட்டர். Thank you for watching.